மகரிஷியோட மணி நடக்கத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னா அற்புதமா தியானம் பண்றாரு. அந்த ஒரு அமைதி வேற எங்கேயும் கிடைக்கும். அது போல அங்க மகரிஷி பண்ண இடம் அண்டர்கிரவுண்ட்ல ஒரு சின்ன இடம் தான், ஒரு 10க்கு 15 அளவுக்கு தான் இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் அற்புதமான ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்னைக்குமே இந்த இயற்கையை பார்த்தாலே மனம் என்ன ஆயிடுதுன்னா, இயற்கை இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம குறைஞ்சு இயற்கையில எந்த ஃப்ரீக்வன்சில கீழதான் கரெக்டா புரோட்டீன்ல தான். ஏன்னா உணவுகள் அப்படின்ற இடத்துல வந்துன்னா அந்த புரோட்டீன் லெவல். அதனால அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி குறைஞ்சது. அதுல இருந்து ஆட்கள் தானா ஈஸியா குறைஞ்சுன்னா அதோட கவனம் வந்து நல்ல ஆரோக்கிய கவனம் வந்து. அதனால அனைவருமே என்ன பண்றது, சேர்ந்து போங்க. தமிழ்நாடு சேர்ந்து போனாதான் அந்த என்ஜாய்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாரும் அந்தகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் ஒன்னா பலம் பண்ணி ஒன்னா சிந்தனைகளை கேட்டு ரசிக்கும் பொழுது நல்லா சரி. இப்ப நம்ம நித்யானந்த நித்தம் நித்தம் ஆனந்தம், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறது நித்யானந்த தனம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு உடல் தவம் அப்படின்னு சொல்றோம். இப்ப மற்ற தவங்கள்லாம் என்ன பண்றோம், வெளியில போய் ஆற்றலை நசிவு பண்ணும் இல்லைங்களா? ஆர்வனுக்கு அப்படிதான் வெளிய எல்லாமே ஆற்றலை பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்குவதற்கான ஒரு தவம் இருக்கும். இந்த தவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டவன் ஆற்றலை சேமித்து வைப்பதற்கான ஒரு தவம். அதுதானே 6 நாள் ஆகினே முடியும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அந்த சேர்த்து வச்ச ஆற்றலை கொண்டு போய் சேமிச்சு வச்சது. அதுதானே சேமித்து வச்சு. இப்போ இந்த நித்யானந்தத்துல சேமித்து வைத்த ஆற்றலை சேமித்து செலவு பண்ணும். வீட்டுல சம்பாதிக்கிறோம், சேமித்து செலவு பண்ணிட்டு மட்டும் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சவர்களை அவசியமான செலவு அவசியமான செலவுக்கு சேமித்து வச்சு செலவு பண்றாங்கல்ல, அதே போலதான் இதுக்கு சேமித்து வச்ச எங்க சேமித்து வச்சாங்க, மூலாதாரத்துல சேமித்து வச்சோம். அப்படி மூலாதாரத்துல சேமித்து வச்ச ஆற்றலை மீண்டும் தலை வச்சுட்டு எடுத்துட்டு வந்து உடல் முழுவதும் பறந்து வருவோம். சமூக தண்ணி இருக்கு, என்ன பண்ணுவாங்க, ஓரத்தட்டுல ஏற்றி அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் தண்ணி டிஸ்ட்ரிபியூட் நடந்ததுங்களா? அதே போலதான் நம்ம மூலாதாரத்துல சேமித்து வச்ச ஆற்றலை தலை வச்சுட்டு எடுத்துட்டு வந்து அங்க இருந்து உடல் முழுவதும் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபார்முக்கு போவோம். அங்க ஏதோ ஒரு பாண்டுன்னா அந்த குளம் சின்ன ரவுண்ட் இருக்கும், தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. நடுவுல கவுண்டர் இல்லையா, நீர்வீழ்ச்சி மாதிரி. மோட்டரை போட்டு என்ன ஆகும், குளத்துல இருக்கிற தண்ணியை அந்த மோட்டரை எடுத்துட்டு போய் மேலே இருந்து எல்லா பக்கமும் கொடுக்குது. அந்த தண்ணி மீண்டும் அந்த குளத்துக்கு தான் போகும். அதே போல மூலாதாரம் என்ற மூலமான குளத்துல ஆற்றலை மோட்டர் போடுற மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த நித்யானந்த படத்தின் மூலமாக தலை வச்சுட்டு எடுத்துக்கிறது உடல் முழுவதும் வெவ்வேறு செல்களிலும் இந்த ஜீவ காந்த ஆற்றலை பரவ வேண்டும். அப்படி பரவ விடுறதுனால வெவ்வேறு செல்களும் ஜீவ காந்தங்கள் செலுத்தி தகுதி பூரணமாக இருக்கிறத கவனிக்கிறது ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படுது. இதுதான் நித்யானந்த கதை. ஓகேங்களா? அது பரவ விடணும் அப்படின்னா நம்ம குளிர் சொல்லுவாங்க, மேற்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கதிர்ல நெல் இருக்கு, அது என்ன பண்றாங்க, அப்படியே கூடையில எடுத்துட்டு அப்படியே விளையாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு நெல்லிலும் வெள்ளி பகுது இல்லையா? அதே போல இந்த விதை மாதிரி நம்மளுக்கு சேர்த்து வச்சிருக்க ஆற்றலை ஒவ்வொரு செல்களையும் பரவி விடும்போது அந்த செல்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீண்டுள்ளது. ஆனா அதுக்கு சீர்தோடு சரி செய்யப்படும். உடம்பு ஃபுல்லா செல்களின் தொகுப்புதானே. இந்த செல்களின் வழியாக தான் ஜீவகாந்தம் போகுது. ஜீவகாந்தம் இந்த பண்ணுங்க பயோ மேக்னட்டிசம். இந்த பயோ மேக்னட்டிசம் ஒவ்வொரு செல்கள் வழியாக எப்படி தெரியும், இந்த செல்லுக்கு இந்த செல் அந்த கடத்துது, அந்த செல் அடுத்த செல்லுக்கு தருது. அதுல ஒவ்வொரு செல்களுக்கும் கடத்திக்கிட்டே வருது. அதுல ஏதாவது ஒரு இடத்துல தடை இருந்ததுன்னா அதுதான் நமக்கு வலியை உணர்த்தது. புரியுதுங்களா? வலி எப்படி வருது, ஜீவகாந்த ஓட்டத்துல சின்னதா ஒரு தடை வருது, அந்த இடத்துல வலி வருது. அந்த வலியை நம்ம கவனிக்கல, இல்ல வலியை குறைச்சுக்கிறோம் அப்படின்னு போனா நாளடைவுல அந்த வலி அதிகமான ஆகுது. இடமே நிறைய வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், நோயின்னு சொல்றோம். அப்படி ஆகாமல் அந்த வேட்டங்கள் தடை வருவதும் போதே அது சரி செய்யணும். பார்த்தீங்களா?
அதுக்கு இந்த நித்யானந்த தான் உதவியா இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நிறைய ஜீவகாந்தத்தை காய்ச்சணும். அந்த இடத்துல ஜீவகாந்த தடை இருந்ததுன்னா இந்த ஜீவகாந்தம் நின்று தள்ளி அந்த அணு அடுக்குறைகளை சீர் செய்து இடம் செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளை நீக்குகிறது. சரிங்களா? அடுத்தது ஏதாவது ஒரு செல் தண்ணி செல்லாத இருக்கணும் இந்த இடங்கள். ஓகேங்களா? ரத்த ஓட்ட சரியா போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு செல் தண்ணி இயக்கமற்ற இருந்தா அது நமக்கு தெரியாது. தெரியுதான், பெரிய இடத்துல பிரச்சனை இருந்தாதான் தெரியும். ஏதோ மூளையில ஒரே இடத்துல இயக்கமற்ற இருந்தா தெரியாது. அந்த செல்ல தான் நமக்கு பெரிய பிரச்சனை செல்ல மாறும். இயக்கமற்ற இருக்கக்கூடிய செல்லு அதையே விட்டு வச்சோம்னா உடம்பு கொஞ்சமா அது என்ன ஆகுதுன்னா டெத் செல்லாவும் மாறும். சில நேரங்கள்ல அதோட கேன்சர் செல்லா கூட மாறும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நிச்சயம் தகவல் செய்யும் பொழுது எல்லா செல்களுக்கும் ஆற்றல் பரவுறதுனால நம்மளுக்கு இருக்கிற செல் கூட சேவலுக்கு வந்துடும் அப்படின்னு. ஓகேங்களா? அது இல்லாம நீங்க நித்தியானந்த கணக்கு கொடுக்குற சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கணக்கை நம்ம சாந்த ஜபம் மாதிரி படுத்துக்கிட்டு செய்யணும். உட்கார்ந்து செய்யலாம், படுத்து செய்யலாம். உடம்பு முடியல, தலைவலிக்குது அப்படின்னா கூட இந்த நித்தியானந்த கணக்கு செய்யும் பொழுது அந்த ஆற்றல் எல்லா இடத்துக்கும் தாண்டி அந்த நோய் சீக்கிரம் குணமாகுமே. நித்தியானந்த கணக்குனால நோய் குணமாகுமானா இல்லை. உடம்பு முடியலன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறை மருத்துவ எடுத்துக்கிட்டா அதோட சேர்ந்து நித்தியானந்த கவர்ந்து செய்யுது. இது ஒரு சப்போர்ட்டிவா இருந்து அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம செய்யறோம். எப்படி செய்யணும்னா எல்லா தகத்தையும் போது நாடி சுத்தி தண்டுவரிசத்தை பண்ணிடுறோம். அடுத்தது தண்டுவரிசத்தை பண்ணிட்டு மனதை கொண்டு போய் மூலாதாரத்துல வச்சுக்கணும். ஏன்னா மூலாதாரத்துல ஆற்றுல தானே வச்சுட்டு கொண்டு வரப்போறோம். அதை எப்படி வர போறோமா மூச்சை வந்து அந்த ஆற்றலை தலை வச்சுட்டு எடுத்துருவோம். தண்டுவரிசத்தையும் அப்படிதான் பண்ணுவோம். மூலாதாரத்துல இருந்து முதுகு தண்டின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே தலை வச்சுட்டு வருகிறோம் அப்படின்னு நம்ம தண்டுவரிசத்தை அதே போலதான் இருந்துட்டு நமது உச்சியிலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விடுகிறோம். புரியுதுங்களா? ஓஜஸ் போடுவாங்க, உச்சியில இருந்து உடல் முழுவதும் ஆற்றலை பரவ எடுத்து ஓஜஸ் போடுவாங்க. அதை மாதிரி மூலாதாரத்திலிருந்து இழுத்துக்கொண்டு தலை உச்சிக்கும் தலை உச்சியிலிருந்து இடத்துக்கும் பரவுவதும் மூச்சு மூக்கின் வழியாக எப்பொழுதுக்கும் இயல்பாகத்தான் இருக்கும். ஆனால் மன இயக்கம் தான் முக்கியம். மனம் என்ன நமக்கு மூலாதாரத்திலிருந்து தலை வச்சுட்டு எடுத்துட்டு வர மாதிரி தலை வச்சிருந்து உடல் முழுவதும் பரவு விட மாதிரி மன இயக்கமாக அதை நம்ம பாதிப்போம். ஓகேங்களா? அது போல 25 முறை செய்யணும். 25 முறைனா கிட்டத்தட்ட 10 நிமிடம். 10 நிமிடம் அதை செய்துட்டு தருவோம். உச்சியிலிருந்து உடல் முழுவதும் அந்த ஜீவ காந்தன் பரவி இருக்கிறத அந்த ஜீவ காந்த களத்தையே கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கும் பொழுதுதான் அந்த ஆனந்தமான உணர்வு நமக்கு ஏற்படுது. ஒவ்வொரு செல்களும் காந்த களத்துல மிதக்கிற மாதிரி இருக்கிற உணர்வை அனுபவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை நாம கவனிக்கிறோம். அது 10 நிமிஷம், கவனிக்கிறது 10 நிமிஷம். இதுதான் நித்யானந்த கவனம். இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருது. ஏன்னா செல்கள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நிறைய ஜீவகாந்தம் கிடைக்குது. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து செல்கள் புத்துணர்ச்சிகள். ஓகேங்களா? ஒரு டயர்டா இருக்கீங்கன்னா அதே உட்காந்து நித்தியானந்த தியானம் செய்துட்டோம்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா உடல் முழுவதும் ஆற்றல் புரிந்து இருக்கிறத ஆனந்தமா அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இந்த கணக்கினுடைய பயன். ஓகேங்களா? அதை செய்யலாமா? ஓகே. கை கால் கூட ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தரையில உட்கார்ந்து செய்யலாம், இல்ல நீங்க சேர்ல உட்கார்ந்து செய்யலாம். நாத சித்தி பிராணியாம இடதுகை சின்னதுரா வலதுகை நாசிகானதுரா இடது நாசி வழியாக மூச்சு காற்று உள் இழுக்கிறோம். வலது நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியே சேர்க்கிறது. மீண்டும் வலது நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியிட்டு இடது நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். இது போல தொடர்ந்து 10 முறை செய்யும்.
இடது நாசி வழியாக மூச்சு காற்று வெளியேற்றியதுதான் தந்தை வசதிக்காக கைகளை தேர்ந்து பணியிடத்திற்கு உடனடிக்கு தனது வைக்கிறோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்திருக்கும் போதே அனுபவத்தை மிருக மத்தையிலிருந்து மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் இதுபோல தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் நமக்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலோடு நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலோடு நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் அடுத்த நாட்கள் தொடர்ந்து வெகுளை தலையலையாக பாய்கிறது. அடுத்த நாட்கள் தொடர்ந்து வெகுளை அலை அலையாக பாய்வதை உணர்ந்து அடுத்த நாட்கள் தொடர்ந்து வெகுளை அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அடுத்த நாட்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் ஒருவகையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடப்பதற்காகவும் உணர்வோம். அன்னைக்கு வணக்கம். அம்மாவோட அழுவக்க தன்மாடி பிள்ளைக்கு வணக்கம் சொல்லுவோம். தந்தைக்கு வணக்கம். அழுவக்க தன்மாடி பிள்ளைக்கு ஆண்டு சொல்லுவோம். ஆசா மரண செல்வம் வேதாத்திர மகிழ்ச்சி நிர்வாணந்த பகவான் தொடக்கம் மூலாதாரம் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக் கொண்டு முதுகு தண்டின் வழியாக தலை உச்சிக்கு வருகிறது. தலை உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டு ஜீவகாந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விடுகிறது. மூச்சை வைத்துக் கொண்டே தலை விரிச்சிட்டு வருகிறோம். தலை உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக் கொண்டே ஜீவகாந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவுகிறது. மூச்சோடு இணைந்து மனமும் மன இயக்கம் தான் ஒரு நீரிலிருந்து வருகின்ற நீர் எப்படி எல்லா பக்கங்களிலும் விழுகிறது அது போல தலை உச்சியிலிருந்து உடலின் எல்லா பாகங்களிலும் ஜீவகாந்த ஆற்றல் பரவுவதை உணர்கிறோம். இது போல தொடர்ந்து 25 முறை செய்கிறது.
சிறிது உச்சியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு சொல்லை அழைக்கிறோம். ஒவ்வொரு சொல்லும் ஜீவகாந்த ஆற்றல் நிறைந்து தொடங்கி உடல் முழுவதும் ஜீவகாந்தம் தரமாக இருப்பதை அனுபவமாக பெறுகிறோம். வெற்றியிலிருந்து உங்க உடலையே ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி அப்படியே கவனிக்கணும். வெற்றி பெற்று காது, கண்ணப்பம், கண்கள், கண் இமைகள், மூக்கு, மூக்கிற்கும் இடத்திற்கும் இடையே உள்ள இடது, முகவாய், கழுத்து, தோள்பட்டை, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரண்டு முழங்கால்கள், இரண்டு கட்டைக்கால் பகுதி, இரண்டு கால்கள், இரண்டு தோள்பட்டைகள், இரண்டு கைகள், முதுகு முகப்பகுதி, இது ஒவ்வொரு உடல் பகுதியை மனதால அதை கவனித்துக் கொண்டு ஒவ்வொரு செல்களிலும் காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறது அனுபவமாக உணர்கிறோம். இதுபோல் 10 நிமிடம் உடனே கவனிக்கிறது.
உடல் முழுவதும் பரவியுள்ள ஜீவகாந்த கலக்கைகளின் போது ஏற்படுகின்ற அனுபவத்தை ஆழ்ந்த அனுபவமாக உணர்கிறோம். சடத்தை நிறைவு செய்வதற்கு சங்கத்தை அரைச்சுவராக பிறந்ததால் பிறந்தனம் ஏழாவது நிறுத்தம் உயர்ப்புகள் ஞானம் ஓய்வு காண்போம் அரைச்சுவராற்றல் தரவினால் பிறந்தனம் ஏழாவது ஒரு செல்வம் பிறந்ததால் ஞானம் ஓய்வு காண்போம் அரைச்சுவராற்றல் தலைவர் பிறந்தனம் ஏழாவது நிறுத்தம் உயர்ப்புகள் ஞானம் ஓய்வு வாழ்கிறது நம்மளது அமைதி உலகத்தில் நம்மை சுற்றிலும் அமைதி உலகத்தில் இந்த உலகம் முழுவதும் அமைதி பேசுறோம் தாங்கள் நோக்கிக்கிறோம் இதற்கு வேண்டி முன்னோம் கைகளை உயர்த்தி ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். வெளியுடைய கடவுளாக வாழ்ந்த கவனிக்க முடிஞ்சதுங்களா? உடலை கவனிக்க முடிஞ்சீங்களா? உடல் நல்ல ஒரு அனுபவம் நடக்குதுங்களா? உடல் லேசா இருக்கிற இந்த பயிற்சினால நம்முடைய ஆர்எஸ் சொன்னாங்க 12 அங்குல உயரத்துல யோக சாங்கல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்முடைய காந்த உடல் அந்த உடலை சுத்தம் 12 அங்குல அளவுக்கு பூஜை நடக்கும். அந்த ஆறு மிகவும் விடுதலைவதற்கு இந்த தவம் நமக்கு உதவியா இருக்கு. சக்தி அதிகமாக உடல் செல்வங்கள் அணுக்களை இடையேற்கக்கூடிய தடை நீங்கும். ஆனா அதுக்கு சரிபடம் ஆக விடுதலை ஆனந்தமான அங்களுக்கு தரணும். இது எப்ப பண்ணலாம்னு சொன்னா இடையில அதாவது காலையில பிரியாணிகள் பண்ணணும், சாயந்தரம் 9 மணி தவம் பண்ணணும், மத்தியானம் இடையில இந்த தவம் பண்ணணும். சரிங்களா? இங்க வந்து இந்த மதத்துல துரியம் கலப்புனா பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியாணிகள் நீங்க பண்ணலாம். இந்த ஸ்டார்ட் பண்றோம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடி தானே பண்ணுவோம். பண்ணி பழகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது அருகுண சீரமைப்பு. இந்த அருகுணங்கள் நமக்கு எப்படி வந்ததுன்றத நம்ம அகத்தாய்வின் அவசியம் தலைப்பிலே பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன தீய குணங்கள்? பேராசை, தினம், தடுப்பற்று, முறையற்ற காலவளர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இந்த 6 தீய குணங்களும்
6 குழந்தைகள், அவலட்சணமான குழந்தைகள். அது யாருக்கு பிறந்தது? தான் தனது என்ற வினோத கம்பெனிகளுக்கு. தான் என்றால் அதிகார பற்று, தனது என்றால் பொருள் பற்று. அந்த வினோத கம்பெனிகளுக்கு பிறந்த 6 அவலட்சணமாக பிறந்ததுதான் இந்த 6 புகைப்படங்கள். அந்த 2 கம்பெனிகளும் எங்க இருந்து நமக்குள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலங்கினத்தின் விருப்பத்தோடலாக கவனிக்கிறதுனால அந்த விலங்கின குணங்கள் தான் நமக்குள்ள என்னென்ன மாறி இருக்கிறது, இந்த குணங்களாக மாறிருக்கு. நம்முடைய ஆணையிலிருந்து அறுக்கப்பட வேண்டிய 6 நல்ல குணங்கள். சரிங்களா? இந்த குணங்கள் இருந்தால் நல்ல குணங்கள் வெளிப்படாம போகும். நிலத்துல நல்ல பயிர் வச்சிருப்போம், பயிர் நல்லாதான் வந்துட்டு இருக்கு. ஆனா கூடவே சேர்ந்து கலைஞர் வந்துருது. அப்ப நீங்க அதை விட்டு பண்ணாங்க பயிர்மே வருது அப்படின்ற மாட்டோம். ஏன்னா களை எடுப்பேன். ஏன்னா இந்த அந்த பயிருக்கு போற சத்தம்னா இந்த களை எடுக்கணும். அதே போல இந்த தீய குணங்கள் நம்மளுடைய நல்ல குணங்கள் வெளிவர விடாம தடுத்து நிறுத்திடும். அதனால இந்த 6 தீய குணங்களுக்கும் நம்ம சீரமைச்சுதான் ஆகணும். இந்த சீரமைச்சாதான் நம்ம இறைவனுடைய, அதாவது வாழ்வின் நோக்கத்தையும் அடைய முடியும், உலக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அவா முதல் 6 குணம் ஆளுமை பேர் அடையாது சிவா என்று 100 முறை சொன்னாலும் ஜெகத்தாலும் சென்றடையார் இறைவனிடம். அவா முதல் 6 குணம் ஆளுமை பேர் அடைந்தவர்கள் சிவா என்ற அக்கணமே சேர்ந்திருப்பார் இறைவனிடம் அப்படின்னு சொல்றார். இந்த 6 குணங்களையும் சீரமைச்சாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? இறைவனை உணர முடியும். இத ஆங்கில சான்ஸ்கிருத்திய வடமொழியில என்ன சொல்றாங்க பாருங்க. காமம், கோபம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? இந்த 6 தீவிரத்தை எப்படி மாத்தணும்? பேராசை என்னவா மாத்தணுங்க? சொல்லுங்க. பேராசை இறைவனமா மாத்தணும். சினத்தை சுமையா மாத்தணும். அடுத்த 3வது கடன் பற்று, அதை ஈகையா மாத்தணும். உயர்வு தாழ்வு மனப்பான்மைய நேர்நிலை உணர்வா மாத்தணும். ஈக்குவாலிசம். நிறையற்ற தாழ்த்தவற்சிய கற்பனையா மாத்தணும். வஞ்சத்தை மன்னிப்பா மாத்தணும். எப்படி மாத்துறது? மகிழ்ச்சி கிளாஸ் எடுப்பாங்களா? இந்த அருகண சீரமைப்பு நான் சொல்றேன். இதை எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் யோசிப்பாங்க, இதுல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பேராசையில் நீரங்கமா மாற்றப்படும், சீனத்தை பொறுமையா மாற்றப்படும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாங்க. அப்ப சொன்னாங்க மகரிஷிகள், அம்மா எல்லாம் ஐயாவுக்கு அருணாசலம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐயா எல்லாம் அம்மாவுக்கு அருணாசலம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்க கொடுக்குற பயிற்சி எல்லாமே அவங்க தவிர அடுத்தவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படித்தானே நாம என்ன நினைக்கிறோங்க? யாருக்கோ கோபம் வந்தா அந்த கோபத்தை பொறுமையா மாத்தணும், இல்லைன்னா இறைவன் நம்ப முடியாது. அவங்க அது மாத்திக்க. சரிங்களா? சரி, இப்ப பேராசைல நம்ம அன்னைக்கு வாழ்த்துக்கலாம். பேராசைனா என்னங்க? இன்னும் வேணும்னு நினைக்கிறது இந்த மனசு. எந்த இன்பத்தை கொடுத்தாம அது நிறைந்த அடையாம இன்னும் வேணும்னு நினைக்கிறது. அதுதான் பேராசை. அடுத்தது முரணான ஆசை. முரணான ஆசைன்னு சொன்னா, இப்ப எனக்கு நான் போய் இப்ப மெடிக்கல் சயின்ஸ் படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? ஆசை நல்ல ஆசையாக தான் இருக்கலாம், ஆனா அது சான்ஸ் உண்டானா முடியவே முடியாது. இது முரணான ஆசை. இன்பத்தை தரக்கூடிய ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் அளவுக்கு அதிகமா அனுபவிச்சா அது துன்பத்துலதான் போய் முடியும். இன்பத்தின் அளவு முறை நேரும் பொழுது ஏற்படுகின்ற பொருத்தமில்லாத உணர்ச்சினா துன்பம்னு சொல்லிட்டாங்க மகரிஷி. அது துன்பத்தை தரக்கூடிய ஆசை. அதே போல நம்ம ஆசைப்படனா அது மற்றவர்களுக்கு துன்பத்தை தந்ததுன்னா அதுவும் தவறான ஆசை. இந்த ஆசைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சீரமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஆசை வந்ததுன்னா முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் வச்சு அதை ஆராய்ச்சி செய்யணும். இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்தது, என்ன சாப்பிடறோமோ புகழ்ல பத்தி இருக்கு, நவமில்ல போய் சாப்பிடணும்னு வாங்கிக்கிறாங்க. ஏற்கனவே வாங்க அந்த கடையில வாங்கி சாப்பிட்டுட்டேன், இது எப்படி வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணும்? இன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்டேன்னா எதிர்காலத்துல நாளைக்கு நாளன்னைக்கு
பிரச்சனை கொடுக்கும். அதான் முற்கால அனுபவம், ஏற்கனவே செய்த செயல் எதிர்காலத்துல என்ன விளைவு கொடுக்கும் யோசிச்சு இன்னைக்கு நான் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பேராசையை நிறைமனமா மாத்த முடியும். இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இருக்கிறத வச்சு நிறைவா இருக்கணும். எனக்கு மோதிரம் வேணும், எடுத்துட்டு கோவிலுக்கு வராகணும், கோவிலை சுத்தி வராகணும். அவர் மைண்ட 10 வரல மோதிரம். அவர் என்ன நினைக்கிறாரோ அவருக்கு 10 வரல மோதிரம் வச்சு எனக்கு ஒரு மோதிரம் என்று தந்தவும். வெளியில வந்து பார்த்தா கையில்லாதவரு, ஐயா சுவாமி தர்மபுரம் காசு தருவோம் கேட்கிறாங்க. உடனே இவர் என்ன நினைச்சுக்கிறாரோ நமக்கு விரலாக இருக்கேன்னு நினைச்சுக்கிறாங்க. அவருக்கு விரல் கூட இல்லை. இது சரியா? இது சரியா சரியில்லையா? சரிதான். அப்படி இல்லைங்க. அதாவது இது சரிதான் அப்படின்னு நம்ம சொன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆசை விருப்பம் நமக்கு இருந்ததுன்னா அதற்கான முயற்சியை நம்ம எடுத்து திட்டமிட்டு செயல்படணும். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறுத்தங்களை கொண்டு நிறைவு செய்வது என்பது வயதை பொறுத்தது. இப்ப வருமானம் இல்ல, ரிட்டையர்மெண்ட் லைஃப், மாசம் 10,000 தான் இருக்கு. இப்ப நான் அதை நினைச்சோம்னா நான் என்ன செய்யணும்? போதுமென்ற மனமே பொன் செய்யும் வந்து எனக்கு இருக்கிறத வச்சு நான் நிறைவா வாழணும். ஒரு 25 வயசு பையன் அந்த மாதிரி நினைச்சா அது எப்படி அவங்க வளர்ச்சி அடைய முடியும்? வளர்ச்சி அடைய முடியாது. அதுல 10 வருட மோதம் இருந்தா நான் ஏன் ஒரு வருடம் மோதம் தரக்கூடாது? நான் ஏன் அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடாது? நான் ஏன் அதுக்கு சேமிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாதானே அவர் வாழ்க்கையை வளர்ச்சி அடைய முடியும். அப்ப ஆசை சீரமைத்தல் என்பது வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த விருப்பமும் அந்த தேவைகள் எல்லாத்தையும் மாற்றி அந்த ஆசையை சீரமைக்கும். சரிங்களா? அப்போ அதே 25 வயசு பையன் அவர் வீடு வாங்கிட்டாரு, நான் வீடு வாங்க போறேன், லோன் போட்டு வீடு வாங்கினா அவர் அந்த வீடு கட்டத்துக்குள்ள லைஃப் டைம் அந்த சர்வீஸே முடிச்சுக்கணும். அந்த இடத்துல ஆசையை சீரமைக்கணும். இந்த ஆசை எனக்கு தேவையா? இந்த ஆசையினால பங்கு விளைவு என்ன? இதை நான் நிறைவேற்றலாமா கூடாதா? இதற்கு எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குதான்னு தீர்மானிக்கணும். அப்ப ஆசையை பொறுத்து, வயதை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அந்த ஆசையை நம்ம சீரமைக்கணுமே தவிர நம்ம எல்லாருமே போய் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் இருக்கிறத கொண்டு நிறைவாகும், இருக்கிறத கொண்டு நிறைவாகும் அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதைதான் நம்ம ஆசை சீரமைப்பெல்லாம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த மகிழ்ச்சி இல்ல, அவங்க ஏழ்மையில பிறந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க? தொழிலதிபரா ஆனாங்க. 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் தொழிலதிபரா ஆனாருன்னா அவருக்கு வாழ்க்கை முன்னேற வேண்டும்ங்கிற ஆசை இருந்தது இல்லையா? அப்ப அந்த ஆசைய செயல்படுத்தணும். அப்ப எந்த ஆசைய செயல்படுத்தணும், எந்த ஆசைய சீரமைக்கணும் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஆனா ஆசையை ஒழிக்கவே முடியாது. உடலில் விழில் இருக்கும் வரை ஆசை என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நம்ம வெளிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அதை ஒன்று செயல்படுத்தணும் அல்லது சீரமைக்க வேண்டும். இச்சை என்பது இயங்கும் உடலுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆசைதான் இந்த உடல் இயக்கத்திற்கே காரணமாக இருக்குது. அதனால ஆசையை ஒழிக்கக்கூடாது, ஆசையை சீரமைக்கணும். அப்ப எது பேராசை அப்படிங்கிற சின்ன ஒரு கற்பனை கதை. இது வந்து ஒரு ஜோக் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? கிளாஸ் ரொம்ப சீரியஸாவே எடுத்துட்டு போனோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால சும்மா ஒரு நகைச்சுவைக்காக இந்த கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காங்க. அவர் ஒரு பேக் வளர்க்குறாரு. இந்த கட்டு என்ன பண்ணுது, அதே சாயந்தரம்னா வெளியில வந்து வேடிக்கை பார்க்குது. அப்ப அந்த வழியா ஒரு ஸ்ட்ரீட் டாக் போகுது. அது கேக்குது, நீ உங்க வீட்டுல இந்த பங்களாவில வளர்ந்துட்டு நீ என்னெல்லாம் சாப்பிடுவேன்னு கேக்குது. அந்த டாக் வந்து இப்ப சொல்லுங்க, எனக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு எல்லாம் கொடுப்பாங்க, வாக்கிங் அழைச்சிட்டு போவாங்க, என்னை வந்து சந்தோஷமா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன சொல்லுது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சுதந்திரங்கிறது உனக்கு எங்கேயாவது இருக்காங்க? என்ன பாரு, நான் சுதந்திரமா சுத்திடுவேன், எனக்கு கிடைச்சதும் சாப்பிடுவேன், எனக்கு எப்ப சாப்பிடணும்னு ரொம்ப அப்படி சாப்பிடுவேன், ஒரு மீன்ல சாப்பிடுறத பத்தி 2 பேர் வீட்டுக்கு போவேன், இந்த சுதந்திரமே என் கனவு வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவன் சுதந்திரமே இல்லதானே நமக்கு நம்ம இருக்கோம். உடனே இது என்ன சொல்றது, அடுத்த நாள் வந்துட்டா எனக்கு அந்த மாதிரி வரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஒரு 3 மாசம் டைம் கூட, அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். 3 மாசம் டைம் கேட்கிறேன் அப்படின்னா
எங்க ஓனர் வந்து இங்க பேசிட்டு இருந்தாரு பொண்ணுகிட்ட ஜெயிக்கு வீட்டு பையனை எங்க ஓனர் பொண்ணு லவ் பண்ணிட்டு அதனால சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் அதை எழுத்து வீட்டு பையன் ஒண்ணு திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டேன், இந்த தாவணி கட்டி வச்சாலும் விற்பனை தவிர அந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாக்குறேன், பார்த்துட்டு அந்த பெண்ணை ஒரு தடவை எனக்கு கட்டி வச்சாலும் கட்டாரு, அக்கப்பா மரியாதை வச்சாலும் கட்டாரு. என்னதுதான் என்னதுங்க முரணான ஆசை, முரணான ஆசை பேராசை. அப்போ நம்முடைய தகுதிக்கு ஆசைப்படுறது தவறு. அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தகுதியையும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆசையை சீரமைக்கிறேன்னு நம்முடைய தகுதியை வளர்த்துக்காமலே இருக்கக்கூடாதுங்க. தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு நம்ம அடைய வேண்டிய ஆசையை விருப்பத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அததான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆசையை சீரமைக்கிறதுனா என்ன? அப்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆசை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால ஆசையை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆசைய செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையோட நம்ம என்ன பண்றோம், அடுத்தோம் சினத்தை நம்ம பொறுமையா மாற்றிக்கணும். அப்ப என்ன பண்ண முடியும் சினத்தை பொறுமையா மாத்திக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சினத்தை பத்தி நிறைய பார்த்துட்டோம். சினத்தினால நம்ம உடல் நலம் எந்த அளவுக்கு கெட்டு போகுது, அப்புறம் தன்னைத்தான் காக்கும் சினம் பார்க்க, இதெல்லாம் அன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம். இந்த சினம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம மற்றவங்க வந்து நம்மள கூட்டி சரிங்களா. நாம எல்லாருமே என்ன சொல்றோம், பெருமையா இருக்குங்க, சும்மா இருக்காம சுத்தி இருக்கிறவங்க என்னை தூண்டி விட்டு எனக்கு கோபத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு செமஸ்டர் ஐயா ஒரு கதை சொன்னாங்க. ஒருத்தர் ஓடி வந்தாராம், டாக்டர் டாக்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர், இல்லையா வா வந்து படு அப்படின்னு நெஞ்சுட்டு ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்துட்டு கையெல்லாம் வச்சு அனுப்புறாங்க. இப்ப வலிக்கவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் டாக்டர் இந்த இடத்துல வலிக்குது அந்த இடத்துல படுகணும், அங்கேயும் வலிக்குது டாக்டர் 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 இந்த தோள்பட்டை வலிக்குது. டாக்டர் கைய பார்த்தா கையில இந்த விரல்ல என்ன இருக்கு, நெகசுட்டு. நீ கையில வலிய வச்சுக்கிட்டு நீ எந்த இடத்த தொட்டு அதுக்குனாலும் அங்கெல்லாம் வந்து, அப்ப உனக்கு நீ கோபத்தை வச்சுக்கிட்டு இவங்க திட்டுறாங்க அவங்க கோபத்தை கலக்குறாங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? கிணத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பக்கெட்டை போட்டு எடுப்பாங்க. கிணத்துல தண்ணியே இல்லைன்னா எத்தனை பேர் பக்கெட்டை விட்டாலும் தண்ணி இருக்காது. அப்ப உனக்குள்ள இருக்கிற கோபத்தை நீ வெளிப்படுத்துறது மற்றவர்கள் அவர்கிட்ட இருக்கிற கோபத்தை பங்கு கண்டு கொடுப்பாங்க. அப்ப நமக்குள்ளதான் கோபத்தை நம்ம தவிர்க்கணுமே தவிர இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணிடுறோம், வழிபடுத்திட்டு அவங்கதான் என் கோபத்துல தான் சொல்றாங்கன்னு சொல்றோம். அதுக்கு மகிழ்ச்சி அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு கன் இருக்கு, கன்னுக்குள்ள புல்லட் இந்த டேபிள் மேல இருக்குது, ஒரு குழந்தை வருது, அது என்ன பண்ணுது, அது கன் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கு, கன்னு வெளிச்சம். இதே அந்த கன்னுக்குள்ள புல்லட் இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் நினைக்காது, யாரு போறவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கன்னு வெடிக்காது இல்லையா. அது போல நமக்குள்ள கோபம் இருந்தா அந்த குழந்தை தெரியாம ஏதோ அழுத்தமுக்கே அந்த புல்லட் வெடிச்ச மாதிரி இருக்கிறவங்க சாதாரணமா பேசினா கூட நமக்கு என்ன வருதுங்க, கோபம் வருது. இது காரணம் கோபம் என்ற குணம் நம்முடைய குணமாகவே மாறிடுச்சு. நாம கோபங்கிற குணமாகவே மாறினதுனாலதான் கோபம் வருதே தவிர சுத்தி இருக்கிற சூழ்நிலையை சொல்லுவது என்பது, சுத்தி இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியுமா, சுத்தி சூழ்நிலையே உள்ள சூழ்நிலையை நம்மளால மாற்ற முடியுமா, மனிதர்களை மாற்ற முடியுமா, முடியவே முடியாது. அப்ப நமக்குள்ள இருக்கிற கோபத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சினம் தவிர்த்த பயிற்சியை கொண்டுதான் நம்ம மாற்றணும். சும்மா இருக்கிற நேரங்கள் எல்லாத்தையும் கோபத்தினால் வரக்கூடிய துன்பங்களை உடல் நலக்கேட்டை நமக்குள்ள நாமே சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அதை மாற்ற முடியும். ஒரு சிச்சுவேஷன் கோபம் வந்துடுச்சுன்னா அந்த கோபத்துல அந்த சட்டையில என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, அவங்களோட பெர்சன்டேஜ் நம்மளுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம மாற்றிக்கும் பொழுது அந்த கோபம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கோபத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது கடுப்பற்றுன்னா நான் சம்பாதிச்சது அத்தனையும் எனக்குதான் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனா நம்ம நேரம் தேவைக்கு அதிகமா வச்சிருக்கோம், ஆனா தேவைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்.
இல்லைங்களா? உண்மைதானே? வீட்டுல 40 தட்டு இருக்கும், 10 தட்டு இருந்தாலே போதும், எத்தனை கெஸ்ட் வந்தாலும் போதும். 3 தட்டு அப்படியேதான் வச்சிருக்கோம், யாருமே கொடுக்க மாட்டோம். 200 சேலை இருக்கும், அது நம்ம யாருமே கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, தேவைக்கு அதிகமா வீட்டு எல்லாமே உண்டு. ஆனா நம்ம என்ன பண்றோங்க, இருக்கிறதுக்கு யோசிக்கிறோம், நான் சம்பாதிச்சது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த கடன் கட்டாது நாம இருக்கிறத நீங்கிற நல்ல குணமாக மாற்றிக்கிறாங்க. எப்படி மாற்றுறது? உதாரணத்துக்கு ஒரு ஹைட்ரேட் ஒரு பலூன் இருக்கு, அது மேல பறந்துகிட்டே போகும். அந்த பலூன்ல கல்ல கட்டி அந்த பலூன் மேல பேசினா போகாது, வெயிட்டா இருந்தா போகாது. அது போல இந்த ஆன்மா இறந்த பிறகு இந்த ஆன்மாவானது பூமி துணியின் திசையை தாண்டி போகணும்னா ஆன்மா லைட் வெயிட்டா இருக்கணும். ஆன்மாவில் கலங்கங்கள் இருந்தால் அது பூமியின் குடியிருக்க விசையை தாண்டி போகாது. அப்ப அடுத்து நம்ம அந்த ஆன்மாக்குள்ள புதிய பதிவுகளை சேர்க்க வேண்டும். இப்படி ராக்கெட்டு, சேட்டலைட்ட பூமியினுடைய புவியியல் விசைக்கு அப்பால் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ராக்கெட் தேவைப்படுது. அது போல இந்த ஆன்மாவை சூரிய மண்டலத்திற்கும் அதற்கு அப்பாலும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த ஆன்மாவுக்கு தேவைப்படுகின்ற ராக்கெட் தான் நாம சேர்த்து வச்சுக்கிற புண்ணிய பதிவுதான் இருக்கும். சரிங்களா? அப்போ தேவையற்ற மண்டலத்துக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க எல்லாமே மகான்களுடைய ஆன்மாக்கள் தான் இருக்கும். பூமியினுடைய மேற்பரப்பிலேயே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க எல்லாமே சாதாரண மனிதர்களுடைய ஆத்மாக்கள் தான் சுத்தி. நாம எங்க போகணும் அல்லது எங்க போய் என்ன செய்ய போறோம் எல்லாத்தையும் நடைபெறக்கூடிய வாழ்க்கை நிலையை வாழும் காலத்திலேயே முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய தெளிவுதான். ஒரு ஊர்ல ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வேணாலும் ராஜாவாகலாம், ஆனா 5 வருஷம் தான் ராஜாவா இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் எல்லையில இருக்கிற காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த காட்டுல என்ன சிங்கம் எல்லாமே இருக்கும், அங்கதான் விடுவாங்க. இது ஒரு ஊர், அந்த அந்த ஊர்ல அந்த நாட்டுல. இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் வாழவே மாட்டாங்க, இந்த மாதிரி ராஜாவா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. ஆனா ஒரு இளைஞன், நல்ல புத்திசாலியான இளைஞன், நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா வரேன் வந்து 5 வருஷம் ஆட்சி செய்யறாரு. 5 வருஷம் முடிஞ்சது எப்போது போல அவரை அழைச்சிட்டு மேலதாளத்தோட அழைச்சிட்டு போய் போட்ல வச்சு அழைச்சிட்டு போய் அந்த பெரிய காடு, அந்த காட்டுல வச்சுட்டு அழைச்சிட்டு போறாரு. சந்தோஷமா போறாரு. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க காவலர்கள், என்ன உங்களுக்கு கவலையே இல்லையா, அந்த சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, ஒரு மிகப்பெரிய காடாட்சி. அவர் என்ன சொல்றாரு, இந்த 5 வருட காலமும் இந்த நாட்டை நல்ல முறையில நான் ஆட்சி செஞ்சேன். அதே சமயம் இந்த நாட்டை திறந்த காட்டுல என்ன இருக்குன்னு அப்ப போய் பார்த்தேன். அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகளை எல்லாமே ஒரு சரணாலயத்துக்கு அதுக்குள்ள வச்சு சுத்தி நான் வேலை போட்டுட்டேன். இங்க இருக்கக்கூடிய காடுகளை மரங்களை எல்லாத்தையும் நானு தீண்ட வச்சு மிகப்பெரிய பூஞ்சோலையாக மாற்றி வச்சிருக்கேன். அங்க என்னுடைய வருங்கால மனைவியாக என்னுடைய காதலிய அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நாங்க போகணும், அங்க எனக்கு திருமணம், அதை நான் மாற்றி வச்சிருக்கிறேன். அதனால இப்ப என்ன பண்ண போறேன், இன்னொரு நாட்டுக்கு ராஜாவே போறேன், இதுல இருந்து வருத்தமே இல்லை. அப்ப இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணிருக்காரு, முன்னத்தையும் வளர்ப்படுத்திருக்காரு, அந்த காலத்தையும் வளர்ப்படுத்திருக்காரு. அது போலதான் நம்ம வாழ்கின்ற காலத்துல இந்த உலகத்தையும் நம்ம வெற்றி பெறுவதற்காக வேலையை பார்க்கணும். இந்த ஆன்மாவினுடைய நிலை என்ன, அதுக்கு என்ன செய்யணுமோ அதனை செய்யணும். அதற்குதான் நமக்கு இந்த ஈகை என்ற குணம் நமக்கு புரியும். உதவும் ஈர்ப்பிழக்கும் இன்பம் அறியார்கள் காணுடனே வைத்திழக்கும் நம்புமர. ஈர்ப்பிழக்கும் எண்ணம் அடுத்தவர்களுக்கு பிடித்ததால் ஏற்படக்கூடிய குணத்தை அறியாதவர்கள் காண உங்களுக்கான நுகர்வதற்கான வைத்து இழக்கக்கூடிய குணத்தனவர்கள் சொல்றாங்க. அப்போ நம்ம திருத்தரத்தை நமக்கு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னா, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த சந்தோஷத்தை பார்த்து இந்த சந்தோஷம் பண்ணுறது நமக்கு
அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து ஹார்மோன்ஸ் சுரக்குதுங்களா, அந்த இல்லைங்களா, அட்ரினல் கிளாண்ட்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது தொடர்ந்து நடக்குது, நீங்க பண்ணும்போது நடக்குது. அது அந்த இருப்பாங்க. யாருன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை அந்த அனுபவத்தை வச்சுட்டாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அந்த அனுபவம் பெறாதவங்க கொடுக்க வச்சுட்டாங்க. கடன் பற்றி அந்த குணத்தை என்னதான் மாற்றிருந்தா குணமா மாற்றிருக்கோம். ஓகே, அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி. முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு சொன்னா அந்த ஏற்கனவே பார்த்துக்கணும், ஜீவ விருப்பத்திலிருந்து முயற்சி வரும்போது அது தேக்கமுற்று அது ஒரு வெளியேற்ற வேகம் இருக்கு. அந்த வெளியேற்ற வேகம் உடல்ல ஓடக்கூடிய ஜீவகாந்த ஓட்டத்துக்கு இருக்கு. அதனால வயது வந்த ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் பாலினங்களை சமன் செய்வதற்கு திருமணம் என்ற அமைப்பின் மூலமாக மட்டுமே இணைய வேண்டும். மற்ற எந்த வகையில் அதை சமன் செய்தாலும் அதற்கு பேரு முறையற்ற பால் கவர்ச்சி. பாலினங்களை சமன் செய்வதற்கு மகரிஷி நமக்கு வடிவமைப்பு கொடுத்த கவர்ச்சி தான் காயக்கல்ப பயிற்சி. அப்ப முறையற்ற பார்த்து வச்சா நம்ம என்ன பண்ணிடுறது, காயக்கல்ப பயிற்சி செய்வதன் மூலமாக நம்ம சமன் செய்ய முடியும். சரிங்களா? மகரிஷிட்ட கேக்குறாங்க, உங்க வீட்டுல மட்டும் ஏன் ஒரே திருமணத்திலேயே கடைசி வரைக்கும் இருந்துருங்க அப்படின்னு கேட்கும்போது மகரிஷி சொல்றாங்க, இந்த முறையற்ற பால் கவர்ச்சியினால குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகள் வந்து சமுதாயத்திற்கு கேடாக தான் அமையும். அதனால இந்த கல்வி என்பது நாட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை தரக்கூடியது. இது ஒரு சமுதாய பிரச்சனை, தனிமனித பிரச்சனை மட்டும் இல்லை, சமுதாய பிரச்சனை. அதனால கற்ப நெறியை என்ன பண்ணாங்கன்னா ஒரு தெய்வீக தன்மையாக ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். அமைதிக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், கற்ப நெறியை தவிர. கற்ப நெறிதான் இந்த சமுதாயத்தையும் தனிமனிதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இப்ப கற்ப நெறி அப்படிங்கிறது ஒரு தெய்வீக தன்மையான ஒரு நல்ல பண்பு. கற்பதனை காப்பாற்ற இரு பாலாருக்கும் கடனை இருந்தாலும் அற்புதமாய் இயற்கையிலே அமைந்த தன்மை ஆணை விட்டு பெண்ணுக்கே பின்னம் வைக்கும். சல்பத்திரன் போல் அவன் விழாத அவன் சமுதாயத்தால் தோற்றப்படவாள். ஆதலால் நற்பண்பான் தப்பவில்லை அறிவுடைய பெண்கள் நாடுகின்றார் தங்களின் உயிரின் மேலாள் அப்படின்னு மகிழ்ச்சிப்படுறாங்க. அந்த கற்பறிவு என்பது இரு பாலாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். அத அனைவருமே பின்பற்றினாதான் வீடு சமுதாயம் ரெண்டுமே உயர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பலவிதமான பால்வினை நோய்கள் நோயற்ற பால் கவர்ச்சியினால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத மகரிஷி அழகா விளம்பரம் சொல்றாங்க. அதனால நாங்க கற்ப நெறி பின்பற்ற வைக்கிறோம். சரி, கற்ப நெறி அப்படின்னு சொன்னா மனதாக முறையற்ற வகையில் பால் கவர்ச்சி எண்ணங்களை நினைத்தாலும் அதுவும் தவறுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. அந்த எண்ணங்கள்லாம் எங்க போகணும்னா வாங்க அந்த களத்துல சேர்ந்து ஒன்னா கூடி யார் ஒருவர் பஞ்சமா பாகங்களை செய்வதற்கு தருகிறார்களோ அவர்களோடு இணைந்து பலவிதமான முறைகள் இந்த சமுதாயத்துல நிகழும். அதனால நம்முடைய முறையற்ற பால் கவர்ச்சி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நம்மோடு அறிந்து போவதில்லை. அது வாழ்ந்த கருத்தை அசுத்தம் செய்கிறது. அதனால் என்னத்தாலும் நான் கற்பனையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி நமக்கு திரும்ப சொல்றாங்க. அடுத்தது நேர்நிறை உணர்வு, அதாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. உயர்வு தாழ்வு மனப்பான்மைன்னா என்ன, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? நம்முடைய ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, 7 சபத்து ஒரு அமைப்பு, குணம், அழகியல்பு, உடல்நலவு, செல்வம், நினைச்சது. இந்த மனசானது எப்பவும் அவங்களோட கட்டாட்டம் மனதோட தன்மையும் வெற்றத்தன்மைகள் தான். எண்ணம் மட்டும் நம்ம என்ன டெபினிஷன் படிச்சோம், எல்லாத்தையும் என்ன கணக்கு வேற்றுமைகள் ஒப்பிட்டு நோக்குகிறது அப்படின்னு தெரிச்சோம் இல்லைங்களா? எண்ணம் என்றால் என்னங்கிறதுல அதுக்கு மனம் எப்போதுமே வெற்றக்கூடிய தன்மை இந்த மனதிற்கு இருந்துவிடுறதுதான். நாங்களே என்ன பண்ணிடுறோம், எல்லாமே சமம்தான். எல்லாரும் வந்திருக்கிறது எங்க இருந்து வந்திருக்கோம், இறைநிலையிலிருந்து தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் அதே இறைநிலை தான் அழகாக இருந்து அனைத்து இயக்கங்களையுமே நடத்துவது. ஒரு கொலைக்காரனா இருக்காதான் அவருக்குள்ள ஒருத்தவங்க 7 காதுகளை தான் வருது, நமக்குள்ள இருந்தவங்க 7 காதுகளை தான் மாறும்.
அப்ப எல்லோரும் சமம். ஆனால் செய்யக்கூடிய செயலை பொறுத்து அவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிரித்து கொள்ள இல்லைங்களா? ஜாதி இரண்டறிய வேறுங்கள் சார்ந்தால் நீரில் அணுகான் எரிமுறைகள் விட்டார் பெண்ணோர் விடாதார் எண்களுக்கு பட்டார்கள் உள்ளதனின் அவர் சொன்னார். இதே 2 ஜாதி தான். யாருங்க இல்லைன்னு கையை அந்த நாள் கொடுத்தா உயர்ந்தாங்க, இல்லைன்னு கையேறி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அங்க தாழ்ந்தாங்க. அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த ஒரு வேறுபாடு கிடையாது. பஞ்சமா பாதகங்களை செய்தா அதுக்கு என்ன சொல்ற தாழ்ந்தவங்க, அதுக்கு செய்யக்கூடிய செயல்களை கொண்டுதான் அவங்களை நம்ம உயர்ந்தவங்க சொல்றதை தவிர பிறக்கால அமைதி சமம். ஒவ்வொருவரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் சிறப்பானவர்கள் தான். ஒரு பெரிய தோப்புல தென்னை மரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, மாமரம் இருக்கு, மல்லிகை செடி இருக்கு, ஒரு வேகத்துல கஞ்சா செடி இருக்கு. அப்ப இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்ததும் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொன்றும் ஒரு வகையில சிறப்பானதுதான். நம்மதான் இந்த கஞ்சா செடியை தாழ்வானம்னு சொல்லலாம். ஆனா அதுதான் மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது சுக மருத்துவத்தை பயன்படுத்திட்டாங்க. அப்ப இயற்கையில வந்த ஏதாவது ஒரு செடியாவது சரியில்லாத செடி, தவறான செடி, தாழ்ந்த செடி அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. இயற்கையின் தொடர்புல ஏதாவது தவறு எடுக்க முடியுமா? முடியாது. அதே போல இயற்கையினுடைய ஒரு அர்த்தம் தான் மனிதன். அப்ப மனிதனை உயர்வாகவும் தாழ்வாகவும் நினைக்கிறான்னு சொன்னா அது நம்முடைய அறியாமை தான், இல்லைங்களா? அப்ப இந்த நேர்மறை உணர்வு பெறணும்னா அந்த இறைவனரும் பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க மகர்ஷி. அதாவது இறைவனா அந்த விளையாட்டு படத்துல என்ன சொல்றாங்க, அந்த இறைநிலைகள் நான்கு வந்திருக்கிறது, அந்த இறைநிலையும் எல்லாருமாக வந்திருக்கிறது. அந்த உணர்வு தெரிஞ்சது நம்ம எல்லாருமே சமமா பார்க்கக்கூடிய தன்மை வைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வஞ்சம். வஞ்சம் என்ற குணத்தை மன்னிப்பாக மாற்றும். வஞ்சம்னா என்ன அப்படின்னு கேட்டா இருக்கு கட்டிய சிவன் தான் வஞ்சம். அதாவது நம்ம ஆசையை ஒரு பக்கம் தடை பண்றோம். அப்ப தடை பண்ணாம நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை நம்மளால வெளியில காட்ட முடியும். நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸா இருப்பாங்க ஆபீஸ்ல, இல்ல நம்மளோட ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளால கோபத்தை காட்ட முடியல. சரியான கோபம், சரியான சமயமும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு பேர் தான் வஞ்சம். இந்த வஞ்சத்தை நாம என்னவா மாத்திக்கணும்னா மன்னிப்பா மாத்தணும். ஏன்னா வஞ்சம் சினத்தை விட பெருமையா இருக்கும். சினமா ஒரு டம்ள தீமை கொடுத்தாங்க, வஞ்சம் 2 டம்ள தீமை கொடுக்குது. அதனால சினத்தை வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது தெய்வீக தன்மை. அதாவது ஒரு ப்ராவர்ப் சொல்றாங்க, man gives and forgets, God கடவுள் என்ன கொடுத்தாரு இருப்பாரு. நம்ம தவறுகளை மன்னிச்சுட்டே இருப்பாரு. மனிதன் இருக்கான், எதை பெற்றாலும் எனக்கு மனிதன். அப்ப பர்வு என்பது மன்னிப்பு என்பது தெய்வீக தன்மை. அப்ப நாம மன்னிக்க கத்துக்கணும். தவறு செய்யாதவர்கள் யாரு எப்படின்னு நம்ம சொல்லிருப்பாங்களா? மன்னிப்பவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். அதனால நாம மன்னிப்பவர்களுடைய மேன்மையை உணர்கிறது. மன்னிப்பு கேட்கறது, மன்னிக்கணும், ரெண்டுமே அந்த மன்னிப்புல வந்து. அதனால அந்த 6 தீய குணங்களையும் 6 நற்குணங்களாக மாற்றுவதற்கு நம்ம அகத்தாய்வு பயிற்சி மேற்கொள்ளணும். ஏன்னா இந்த 6 தீய குணங்களும் நம்மகிட்ட இருக்கும்போது நம்மளால தகப்ப மேலேந்ததும் இருந்தது. அடுத்தது புதியத்தெல்லாம் எடுத்ததே இருக்காது. நம்ம மனவத கலைக்கு வந்ததுனுடைய அர்த்தமே இருக்கிறாரு. இடப்பயிற்சி மட்டும் செய்துட்டேன், ஆனா நான் தீய குணங்கள் எனக்கு போகல அப்படின்னு சொன்னா அந்த இடப்பயிற்சி செய்யறதுனால நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு குணமும் நம்ம உடம்புல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த அப்படின்னு ஒரு நேரத்துல ஆயுர்வேத நாட்டு அவர் வந்து தெரியும். அதுல ஒரு டாக்டர், அதாவது MD, FRCS என்னென்ன PhD அவ்வளவு அவர் என்ன பண்றாரு, கடைசி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வந்து வெறும் ஸ்பீச் தான், காலேஜ்லயும் போய் அது ஸ்பீச் தான் விடுறாரு. அது என்ன கடைசியில ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்துருக்கா, உங்களுடைய எண்ணம் தான் உங்களோட அத்தனை நாளுக்கு காரணம். நீங்களை ஒருத்தவங்க வெறுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 90% நோய்கள் வருகிறார்.
இவர் என்ன சொல்றாரு, இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அன்பால கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஜீவகாந்தத்துல தானே கட்டப்பட்டிருக்கு, ஜீவகாந்தத்துல இணைந்தது. இப்ப நமக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெறுப்புணர்ச்சி என்ன பண்ணுதுன்னா அந்த மனதின் வழியாக ஜீவகாந்தத்தின் வழியாக உடம்பு ஃபுல்லா பரவுது. இப்ப இந்த செல்கள் ஒன்னோட ஒண்ணு அன்பால கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம் என்னன்னா, இப்ப ஒரு செல் இங்க இருக்கு, பக்கத்துல இருக்கிற செல் டயர்டா இருக்கு, வேற செல்கள் அதே டயர்டா இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஓட்டம் தடைபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல் என்ன பண்ணுமா, அந்த செல்லுகிட்ட போய் தன்னுடைய ஜீவகாந்த ஆற்றலை கொடுக்க. இப்ப இந்த வெறுப்புணர்ச்சி அந்த ஜீவகாந்தத்தால பரவும் பொழுது இந்த செல்லுக்கு ஒரு தடுமாற்றம் நடக்கும். இது அன்பா அதுக்கு ஜீவகாந்தம் கொடுக்குது. ஆனா நம்மளுடைய வெறுப்புணர்ச்சி அந்த ஜீவகாந்தத்துல கலக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரக் ஆகுது. இது அதனால இங்க கண்டினியூஸா தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பல வருஷம், ஒரு 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எப்பொழுதும் இந்த வெறுப்புணர்ச்சி, பகைமை உணர்ச்சி, கோபம், பொறாமை, வஞ்சம், தீய குணங்கள்ல மனசுல வச்சுக்கிட்டே இருக்க அது எல்லாமே ஜீவகாந்தத்துல பதிவாகி அந்த செல்கள் போய் போய் ஒரு செல் இன்னொரு செல்லை எதிர்க்க ஆரம்பிக்கும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர், கிட்டத்தட்ட இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கீழே ஒரு 50 வகையான நோய்கள் வந்திருக்குதான். இப்ப இந்த 50 வகையான நோய்களும் நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அது இந்த லிஸ்ட் சொல்றாங்க, அதை நீ போய் யூடியூப்ல செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா நமக்குள்ள இந்த 6 தீய குணங்கள் அதிகமாயிடுச்சுன்னா அது வெளிப்படாது. ஆனா அந்த மனதுல இருக்கிறது உயிர்ல பதிவாகி உடலுக்கு வர்றதுக்கு, உடல்ல நோயா வர்றதுக்கு 15 வருஷம் ஆயிடும். சரிங்களா? அதனால சொல்றாங்க, உயிரிலே களங்கம், உயிர்ல ஏற்பட்ட களங்கம் உடல்ல வெளிப்படும். அதனால இந்த 6 தீய குணங்களை சீரமைச்சா நாம உடல் நலத்தோட இருக்கலாம். இறைநிலை உணர்வு தருவதெல்லாம் கடைசி நிலை. ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லைங்களா, மன அமைதியா இருக்கணும் இல்லைங்களா, சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா, இதெல்லாம் இந்த ஆரோக்கிய குணங்களை நம்ம ஆகும். அதான் நம்ம ஆரம்பத்திலையும் சொல்லிட்டோம். அவ்வாறுடன் ஆரோக்கியம் ஆளுமை பேர் அணையாத சிவாய் என்று 3 பேர் ஜபித்தாலும் சென்றடையான். அதாவது 6 குணம் ஆளுநர் அடைந்தவர்கள் சிவாய் என்ற அர்த்தமே சேர்ந்திருவார் இறைவனுவது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 தீய குணங்களை சீரமைக்கணும்னா நம்முடைய குணநல பேருக்கான மிகச்சிறந்த பயிற்சியா நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னா, இல்ல அற்புதமான வாழ்க்கைகளுக்கு வரலாற்று நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஞானமார்ந்த நன்றிகளது கருத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நினைச்சிருக்காங்க. வணக்கம். அகத்தாகும் மிக சிறப்பான ஒரு நாடாக 7ஆவது நாடு என்று வைக்கிறோம். அறிஞர்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள், கேள்விகள், இது எல்லாத்துக்குமே இது விளக்கம் கிடைக்கிறது. நம்ம ரொம்ப பொறுமையா நிதானமா, அதாவது பக்தி நிலையில பெரியவர்களுடைய ஏற்கனவே இப்ப பழகப்பட்ட பாடல்கள், திருக்குறள்கள் எடுத்து சொல்லி அவர் சொன்ன சக்திகளை எடுத்து சொல்றாங்க. இது என்ன தெரிந்த சொல்லி